நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதாத தருணமாக, குர்ஆன் ஓதாத நேரமாக எதையுமே எங்களால் சொல்ல முடியாது. அலில அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிந்து, நான் அறிந்து, நான் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஓத விடாத ஒரு விஷயம் தடுத்திருக்கிறது என்றால், அவர்கள் குர்ஆன் ஓதாத ஒரு சூழலாக அது இருந்திருக்கிறது என்றால், அவங்களுடைய ஜனாபத்துடைய நிலையை தவிர்த்து வேற எந்த நிலையிலும் அவங்க குர்ஆன் ஓதாமல் இருந்ததே கிடையாது. ஒவ்வொரு உம்மத்திலிருந்து நாம் ஒரு சாட்சியாளர்களை கொண்டு வருவோம். ஒவ்வொரு உம்மத்திலிருந்து ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். அதே போன்று உம்முடைய உம்மத்திற்கு எதிராக உம்மை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம். உம்முடைய உம்மத்துக்கு எதிராக உம்மை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாய் நிரம்ப சொன்னதெல்லாம் உம்மத்தி உம்மத்தி, என் சமூகம் என் சமூகம் தான். ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த சமூகத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இந்த வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நபிகளாரும் குர்ஆனும் என்கிற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை பொறுத்த மட்டிலே அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்டது. தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை சுமையாக பார்க்காமல் சுகமாக பார்த்து அந்த குர்ஆனுடைய செய்தியை இந்த உலகத்திற்கு எடுத்து இயம்பினார்கள். அப்படி அந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக பெற்று இந்த உம்மத்திற்கு எடுத்து இயம்பிய அந்த இடைப்பட்ட தருணத்திலே இந்த குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படியான ஒரு உறுதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டது, அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனோடு எப்படி ஒரு உறுதியான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கு சில சம்பவங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனை பொறுத்த மட்டிலே நம்மில் பல பேர் அதை ஓதுவதற்கு என்று சில காலங்களையும் சில நேரங்களையும் வகுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாக ரமலான் மாதத்திலே மாத்திரம் குர்ஆனை எடுக்கக்கூடிய பழக்கம் என்பது ஏராளமான இடத்தில் இருக்கிறது. அவர்களை தாண்டி குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையாவது குர்ஆனை ஓதக்கூடிய மரபு என்பது சில பேரிடத்தில் இருக்கிறது. இதனை தாண்டி அன்றாடம் குர்ஆனை ஓதுகிற ஒரு பண்பு என்பது, ஒரு பழக்கம் என்பது வெகு சிலரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அந்த வெகு சிலரும் கூட குர்ஆனை ஓதுவதற்கு ஒரு சுப தொழுகைக்கு பிறகோ அல்லது இரவில் தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது எப்போதாவது அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற பொழுதோ அந்த குர்ஆனுடைய சில பக்கங்களை ஓதுவதற்கு தலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக அதிகபட்சம் நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஓதக்கூடிய பழக்கம் என்பது நம்மளுடைய பார்வையிலே ஒரு உச்சபட்சமான பழக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்விலே ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு வக்துக்கு பிறகு ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்களா? அல்லது காலை மாலை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்களா? அல்லது இரவு நேரத்தில் ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்களா என்றால்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனை எவ்வளவு தூரம் ஓதியிருக்கிறார்கள் என்பதை சஹாபாக்கள் நமக்கு சொல்கிறார்கள் என்பதை தாண்டி கடந்து படம் பிடித்து காண்பிக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நமக்கு வர்ணித்து காண்பிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக பைத்துல் ஹலாவுக்கு செல்வார்கள். மலம் ஜலம் கலைப்பதற்காக பைத்துல் ஹலாவிற்கு செல்வார்கள். சென்று திரும்பியவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டதை தொடர்ந்து எங்களுக்கு குர்ஆனை ஓத ஆரம்பித்து விடுவார்கள். எங்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுக்கவும், குர்ஆனை எங்களிடத்தில் ஓதவும், குர்ஆனை அவர்கள் ஓதவும் ஆரம்பித்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதாத தருணமாக, குர்ஆன் ஓதாத நேரமாக எதையுமே எங்களால் சொல்ல முடியாது. குர்ஆன் ஓதாத தருணம், குர்ஆன் ஓதாத நேரம் என்றால் அவங்களுடைய தேவைக்காக பைத்துல் ஹலாவுக்கு போகிறாங்க பாருங்க, மலஜலம் கழிப்பதற்காக போகிறாங்க பாருங்க, அந்த நேரம் தாண்டி கடந்து அவங்க தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா உடனே எங்களை கூப்பிட்டுக்கிட்டு குர்ஆனை எங்களுக்கு ஓதி காட்டுவதும் குர்ஆனை அவர்கள் ஓதுவதுமாகத்தான் இருப்பார்கள். அலில அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிந்து, நான் அறிந்து, நான் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஓத விடாத ஒரு விஷயம் தடுத்திருக்கிறது என்றால், அவர்கள் குர்ஆன் ஓதாத ஒரு சூழலாக அது இருந்திருக்கிறது என்றால், அவங்களுடைய ஜனாபத்துடைய நிலையை தவிர்த்து வேற எந்த நிலையிலும் அவங்க குர்ஆன் ஓதாமல் இருந்ததே கிடையாது. குளிப்பு கடமையான நிலைமை இருக்கிறது அல்லவா, இதுதான் அவர்களை குர்ஆன் ஓத விடாமல் தடுக்குமே தவிர, ஏனால் குர்ஆனுடைய தூய்மை கருதி, குர்ஆனுடைய மேன்மை கருதி அந்த ஒரு தருணத்திலே குர்ஆனை ஓத முடியாது என்கின்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை ஓதுவதை விட்டும் ஒரு நிலை தடுக்கிறது என்றால், ஒரு சூழ்நிலை தடுக்கிறது என்றால், அவங்க ஜனாபத்தான நிலையிலே இருக்கிற சமயத்தில் தான் அவங்க குர்ஆன் ஓதாமல் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர, அது வல்லாத மற்ற நேரங்கள் எல்லாம் குர்ஆனை ஓதிக்கொண்டே தான் இருப்பார்கள் என்று அலி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அந்த ஜனாபத்துடைய நேரம் அதிகபட்சமாக அந்த பைத்துல் ஹலாவுக்கு செல்லக்கூடிய நேரம். இவைகளை கழித்து இவர்களை தவிர்த்து நம்ம பார்த்தோம் என்றால் பெருவாரியான நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களோடு கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய நிலைமை தெரியுது. இப்போ அனுதினமும் குர்ஆன் ஓதக்கூடிய என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, தன்னை பெருமிதமாக தான் நினச்சிருப்பார். ஏன்னா குர்ஆனை அனுதினமும் ஓதக்கூடிய பழக்கம் என்பது எல்லா இடத்திலும் இல்லை, ரொம்ப குறைவான மக்கள் தான் இருக்குது. அப்போ அது குறைவாக அந்த மக்கள் வந்து என்ன நினச்சிருக்கலாம், எண்ணிருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா குர்ஆனை டெய்லி நம்ம ஓதுறோம். வருஷத்துக்கு ஒரு மாதம் மாத்திரம் ஓதுவர்களுக்கு மத்தியில், வாரத்துக்கு ஒரு நாளுக்கு மாத்திரம் ஓதுவர்களுக்கு மத்தியில் நம்ம டெய்லி ஓதத்தானே செய்கிறோம். ஏதோ ஒரு வக்துக்கு பிறகோ, காலையிலையோ அல்லது மாலையிலையோ இரவிலையோ நாம் ஓதத்தானே செய்கிறோம் என்று தங்களுடைய அந்த பழக்கம் சில பேருக்கு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, ஒரு 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 நல்ல ஒரு பார்வை அல்ல ஒரு மிதப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒன்றுமே இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற பொழுது ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆன் ஓதாத ஒரு சூழ்நிலை அவர்களை பார்க்கவே முடியாது. குர்ஆனை வந்து எல்லா நேரங்களும் ஓதிக்கொண்டே தான் என்ன செய்வாங்க, அவங்க இருப்பாங்க. குர்ஆன் ஓதாத நேரம், குர்ஆன் ஓதாத சூழ்நிலை, குர்ஆன் ஓதாத தருணம் அப்படின்னா இந்த பைத்துல் ஹலாவுக்கு போயிட்டு வர நேரம், அதை தாண்டி அவங்க குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் எல்லாம், விழித்திருக்கக்கூடிய காலம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. மேலும் அப்துல்லா பின் மஃஅஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சில நேரங்களில் பயணம் செய்யக்கூடிய நிலையில் நான் பார்த்துருக்கிறேன். ஒட்டகத்திலேயோ அல்லது ஒரு கோவேரி கழுதிலேயோ பயணம் செய்யக்கூடிய தருணங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு ஒட்டகத்திலேயோ ஒரு கழுதிலேயோ பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பயணத்திலையும் கூட ஓதிட்டு தான் இருப்பாங்க. பயணத்தில் கூட அவங்க ஓதிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அப்துல்லா பின் மஃஅஃபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அது குறிப்பிட்டு அவங்க சொல்லும்போது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து நான் பார்த்தேன், அவங்க வந்து ஒட்டகத்து மேலே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயணித்து போயிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அவங்க சூரா அல் ஃபத்தஹ் என்கிற அத்தியாயத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க ஓதிக்கிட்டு இருந்தாங்க என்கிற செய்தியே சஹாபி அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு அறிவித்து கொடுக்குறாங்க. பொதுவாகவே பயணம் என்று வந்தாலே நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்மளுடைய வளமையான பணிகளை மூட்டை கட்டி வைப்போம், வளமையான பணிகளை ஒதுக்கி வைப்போம். இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு வாரம் லீவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாணவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு கொடுப்போம். எல்லாத்துக்கும் படிக்கிற பிள்ளைங்க
படிப்புக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க, வேலை செய்கிறவங்க வேலைக்கு ஓய்வு கொடுத்துருவாங்க, அனிதமும் அவங்க கடைபிடிச்சிட்டு வந்த அன்னிதினமும் அவங்க பார்த்துட்டு வந்த அந்த விஷயங்கள் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா ஓய்வு கொடுத்துட்டு ஒரு வாரம் ரிலாக்ஸாக இருப்போம், 10 நாள் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்ட்டு அதாவது வருஷத்தில் இந்த 10 நாளாவது, வருஷத்தில் இந்த 2 வாரமாவது நான் ஃப்ரீயாக இருப்போம் என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா நினைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் அவங்களுடைய ஆயுளில் இப்படி ஒரு நாளை கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பயணமே அவங்க மேற்கொண்டிருந்தாலும், பயணத்திலே அவங்க ஈடுபட்டு இருந்தாலும் ஓதிக்கிட்டே தான் என்ன செய்வாங்க, பயணத்தில் இருப்பாங்க என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமோட நம்ம பொருத்தி பார்க்கணும், ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாமோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அனுதினமும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அனுதினமும் அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் இல்லை, சுபுக்கு பிறகோ லுஹருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ ஏதோ ஒரு வக்துக்கு பிறகோ அல்லது காலை மாலையோ இப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம் இல்லை, எல்லா நேரம் ஓதக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. ஓதாத நேரத்தை வேணால் பிரித்து சொல்லலாம், நம்மளுடைய வாழ்வில் ஓதுகிற நேரத்தை சொல்லலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வில் ஓதாத நேரத்தை பிரித்து சொல்லலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பைத்துல்லாஹுக்கு போகிற நேரம், ஜனாபத்தாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தை தவிர்த்து மற்ற எல்லா நேரங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க என்பதை ரசூலுல்லாஹினுடைய வாழ்வில் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்வில் எவ்வளவு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பாங்களோ அதுபோன்று பிற சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓதுவதற்கு ஆர்வம் ஊட்டுவாங்க, ஓதுவதற்கு ஊக்கப்படுத்துவாங்க. இன்றைக்கி பல இடங்களில் குர்ஆன் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோடு நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை பார்க்கிற பொழுது, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய குடும்பமே குர்ஆன் ஓதுறதுக்கு ஃபேமஸானவங்க. குர்ஆனை ஓதுறதுக்கு ஃபேமஸானவங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு அடையாளமாக, ஒரு பெருமையாக, ஒரு சிறப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதினாவில் அஷ்அரி குடும்பத்தினரை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதினாவில் அஷ்அரி குடும்பத்தாரை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். உதாரணம், ஊர்லலாம் சில பழக்கங்கள் இருக்கும், சில குடும்பத்தார்களை இலகுவாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம் என்கின்ற அடிப்படையில் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, அவங்க விவசாயம் குடும்பம் அப்படின்வாங்க, அல்லது அவங்களுடைய குடும்ப தொழில் இந்த மாதிரியான தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அவங்க குடும்பமே ஆலிம்சா குடும்பம் என்பதாக சொல்லுவாங்க. சிலதை சொல்லி அந்த குடும்பத்தை அடையாளப்படுத்துவாங்க. அந்த ஊரில் போய்ட்டு ஆலிம்சா குடும்பம்னு கேட்டால் அந்த குடும்பத்தை இலகுவாக யாரோனா சொல்லிடுவாங்கங்க. அந்த ஊரில் போய்ட்டு ஒரு விவசாயி என்று சொன்னால் அந்த குடும்பத்தை இலகுவாக அடையாளம் சொல்லிடுவாங்க என்று ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு விவசாயமோ அல்லது ஒரு படிப்போ அல்லது ஒரு வேலையோ இப்படியெல்லாம் இருக்குதா இல்லையா? அப்போ அதுபோன்று அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த குடும்பம் அஷ்அரி குடும்பத்தார்கள் என்று சொல்லப்படும். இப்போ இந்த அஷ்அரி குடும்பத்தார்களை இலகுவான அடையாளம் கண்டு கொள்ளலாம். எதை வச்சு? அவங்களுடைய தொழிலை வச்சா, அவங்களோட படிப்பை வச்சா, எதை வச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இரவு நேரங்களில் அவங்களுடைய வீடுகளில் சத்தமாக குர்ஆன் ஓதப்படும். இரவு நேரங்களில் அவருடைய வீடுகளில் சப்தமாக குர்ஆன் ஓதப்படும். இப்படி ஓதப்படுவதை வைத்து அஷ்அரி குடும்பத்தார் அவர்களை இலகுவான அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போது அபு மூஸா அல்-அஷ்அரி அவர்களே நல்ல குர்ஆனை ஓதக்கூடிய பாரம்பரியம் மிக்க ஒரு குலத்தை, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான். அந்த அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் ஒரு உரையாடல் நடக்குது, நிறைய உரையாடல் நடக்குது. குர்ஆன் சம்பந்தமான ஒரு உரையாடல். என்ன உரையாடல் அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொல்கிறாங்க, யா அபா மூஸா, அபு மூஸா அல்-அஷ்அரி அவங்களை அழைத்து சொல்கிறாங்க, யா அபா மூஸா லவ் ரஐத்தனி வன் அஸ்தமியு லி கிராத்திக அல் பாரிஹா. இப்போ நேற்று இரவு நீங்கள் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருந்தீங்களே, உங்கள் குர்ஆனை நீங்கள் ஓதும் பொழுது நான் கேட்டுக்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்றாங்க. நான் கேட்டுக்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபு மூஸா அல்-அஷ்அரியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ அபு மூஸா அல்-அஷ்அரி குர்ஆன் ஓதுவதில் தங்களையே மெய்மறந்து ஓதுனதின் விளைவாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவங்க ஓதியதின் விளைவாலும் தங்களை சுற்றி யார் நின்னாங்கன்னு கூட பார்க்கல, சுற்றி யார் நின்னாங்க அப்படின்றத கூட பார்க்கல. அப்படியாத தரம் நம்மகிட்ட ஏற்பட்டுருக்கும். யோசிச்சு பாருங்கள், குர்ஆனை நம்ம ஓதக்கூடிய அந்த சமயத்தில் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டே தான் இருப்போம், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். யார் வரா, யார் போகிறா, என்ன நடக்குது, ஏது நடக்குது, எல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். கண்ணு குர்ஆனை பார்த்துக்கிட்டு இருக்கும், வாய் என்ன செய்யும், அது ஓதிக்கிட்டு இருக்குமே தவிர ஒரு முழு கவனத்தோடு குர்ஆனை ஓதக்கூடிய நிலைமை என்பது நம்மளுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிட்டு இருந்திருக்காரு, ரசூலுல்லாஹி பக்கத்திலே இருந்து அதை செஞ்சுருக்காங்க, அதை பார்த்துருந்துருக்காங்க. பார்த்து அது அடுத்த நாள் சொல்லவும் செய்கிறாங்க, நேற்று நைட் நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை நான் நீங்கள் ஓதுறதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் பக்கத்தில் இருந்து, ஏன்னா நீங்கள் பார்க்கவே இல்லையா அப்படின்ட்டு. அப்போ அபு மூஸா அல்-அஷ்அரியில் அவங்க சொன்ன பதில் நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஐயோ அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே, நான் உங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் உங்களை உபசரிச்சுருந்துருப்பேனே,
உங்களை பார்த்துருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு தயார் பண்ணியிருப்பேனே அப்படிலாம் சொல்லலை. அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்களுடைய சிறப்பு எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை கவர்ந்திருக்கிறது? அவங்க வீட்டில் செய்கிற உணவா அல்லது அவர் பூசியிருக்கக்கூடிய அத்தரா? எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை கவர்ந்திருக்குது அப்படின்னா அவங்க ஓதக்கூடிய துணி, ஓதக்கூடிய விதம், அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களை கவர்ந்திருக்கிறது. அதனால் அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்க, ஃபகால் அம்மா வல்லாஹி லவ் அஅலம், அல்லாஹ்வின் தூதரே நான் ஓதுவதை நீங்கள் கேட்பது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் ஓதுவதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்பது மாத்திரம் எனக்கு தெரிந்திருந்தது என்றால் லஹப்பர்துஹா லக தஹ்பீரா, இன்னும் அழகுபட நான் உங்களுக்கு ஓதி காமிச்சிருப்பேன், இன்னும் நான் மெருகேற்றியிருப்பேன், இன்னும் நான் அலங்கரித்து நான் ஓதியிருப்பேன் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. நீங்கள் நான் ஓதுறது என்னுடைய கிராத்தை நீங்கள் கேட்கறது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்னும் மெருகேற்றி என்ன செஞ்சிருப்பேன், நான் ஓதியிருப்பேன், இன்னும் நான் அழகுபடுத்தி ஓதியிருப்பேன் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப நார்மலாக ஓதிக்கிட்டு இருந்தது தான், அது நார்மலாக நான் உட்காந்து ஓதிக்கிட்டு இருந்தது தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என்பது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் என்ன செஞ்சிருப்பேன், நான் அழகாக ஓதியிருப்பேன். அதுக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படி தெரியும், என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ மூஸாவே, உங்களுடைய குரல் என்பது ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த உலகத்திலே ரொம்ப இனிமையான குரல் அப்படின்னா யாருடைய குரல்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய குரல். ஏன்னா அவங்க தான் அழகான சங்கீதம் வழங்கப்பட்டிருந்தாங்க. அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சங்கீதத்தை போன்றல்லவா நீங்கள் வழங்கப்பட்டிருக்கிறீங்க என்று என்ன பண்ணாங்க அப்படின்னா அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அவர்களை பாராட்டி சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நேற்று நடந்த அந்த சம்பவத்தை அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்களை அடைத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று நைட்டு அவ்வளோ இனிமையாக ஓதிக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோ அழகாக நீங்கள் ஓதிக்கிட்டு இருந்தீங்க, நானே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் ஓதுறதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்கவே இல்லை என்பது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர் ஓதுனதை பெருமைப்படுத்தி கண்ணியப்படுத்தி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அது அபூ மூஸா அல்-அஷ்அரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதவர்களே, அது என்னுடைய பேசிக் லெவலு, நீங்கள் கேட்டதா சொல்கிறீங்க, அதை என்னை பாராட்டி சொல்கிறீங்களா இல்லையா, அது நான் ஓதக்கூடிய பேசிக் லெவலு, நீங்கள் கேட்பதாக எனக்கு நான் அறிந்திருந்தேன் என்றால், எனக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்கிறாங்கல்ல ஹப்பர்துஹா லக தஹ்பீரா, இன்னும் அழகுபட நான் ஓதியிருப்பேன் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அன்பு சகோதரர்களே, அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே அவங்க அதிகமாக ஓதுவதோடு மாத்திரம் இல்லாமல் அதிகமாக ஓதுவது ஊக்குவிச்சிருக்கிறாங்க. சூப்பராக ஓதுறீங்களே, மாஷா அழகாக ஓதுறீங்களே, இனிமையாக ஓதுறீங்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சங்கீதத்தை போன்றளவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது என்றெல்லாம் சஹாபாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்களும் இப்படி குர்ஆனை அழகுபட ஓதுவதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா தங்களை ஈடுபடுத்தியிருக்காங்க, தங்களை ஆர்வப்படுத்தியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, குர்ஆனை ஓதுவது, அழகாக ஓதுவது, தஜ்வீத் முறைப்படி ஓதுவது, ரொம்ப இனிமையாக ஓதுவது, அதுக்கு நாம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்திருப்போம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, ஓதிருக்காங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திரம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் மீது இவ்வளோ பற்றுதலாக இருந்ததன் விளைவாக குடும்பத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்தி விட்டாங்க. இது நல்லா நம்ம கவனிக்கணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே குர்ஆன் மீது ஒரு பெரிய ஒரு பற்றுதல், தானும் ஒதுக்கிட்டே இருப்பாங்க, ஓதுறவங்களெல்லாம் ஆர்வப்படுத்திட்டே இருப்பாங்க, சூப்பராக ஓதுறீங்க, அழகாக ஓதுறீங்க அப்படின்ட்டு ஆர்வப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த குர்ஆன் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றுதல் என்பது அவங்களுடைய குடும்பத்திலும் அந்த ஆர்வம் ஏற்பட்டு விட்டது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி நம்மளுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து குர்ஆனை ஓதக்குள்ளாக இருக்கிறாங்களா? பல வீடுகளில் நம்ம பார்க்குறோம், அங்கே வாப்பா இல்லை அப்படின்னா வீடே வேறு மாதிரி இருக்கும், வீடே வேறு மாதிரி இருக்கும். மனைவி மக்கள் எல்லாம் ஃபோனில் கிடக்கிறது அல்லது டிவியில் இருக்கிறது. வாப்பா தந்தை வீட்டுக்குள்ளே வராரு அப்படின்னா தான் அப்படியே என்ன செஞ்சிடும், அந்த நிலையே மாறும். என்னதோ அந்த வீட்டுக்கும் டிவிக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி, அந்த வீட்டுக்கும் ஃபோனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே அமைதியாகிடுவாங்க. அப்போது அவர் அந்த வீட்டில் இருந்தால் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதான் எதிர்பார்க்குறாரே தவிர, தான் இருந்தால் யாரும் டிவி பார்க்கக்கூடாது, தான் இருந்தால் யாரும் ஃபோன் பார்க்கக்கூடாது என்று, தான் இருந்தால் வீடு அந்த மாதிரி நிலையில் இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு தவிர, எப்போதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏன் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஃபோனில் நேரத்தை கழிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நேரம் உங்களுக்கு கிடைக்குதா, குர்ஆனில் நேரத்தை கழிங்க, குர்ஆனுடைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணுங்க, வீட்டில் இருந்து சூறாக்களை மனப்பாடம் பண்ணுங்க, இந்த சூறா நீங்கள் மனப்பாடம் பண்ணி என்கிட்ட ஒப்பீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ இந்த சூறா மனப்பாடம் பண்ணி சொன்ன அப்படின்னா நான் உனக்கு இதை வாங்கி தரேன், இந்த பரிசு நான் உனக்கு கொடுக்குறேன். பிள்ளைங்களுக்கு மத்தியிலே ஒரு காம்படிஷனு, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கிறான், டே அவன் அந்த சூறா முடிச்சிட்டான், நீ இந்த சூறாவை முடி, நீங்கள் 2 பேரில் யார் இந்த சூறா வேகமாக முடிக்கிறீங்க பார்ப்போம், யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் பரிசு வாங்கி தரேன் என்று எத்தனை தந்தைமார்கள், எத்தனை குடும்பத் தலைவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே இப்படி ஆர்வத்தை ஏற்படுத்தக்குள்ளாக இருக்கிறாங்க. எல்லாம் என்னதோ ஆர்மி கேப்டன் மாதிரி தான் போனால் கட்டன் ரைட்டாக இருக்கணும்ட்டு நினைக்கிறாங்களே தவிர, இவர் இல்லைன்னா அங்கே பிள்ளைங்க வீட்டில் என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க நேரங்களை எப்படி எல்லாம் அவங்க வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத அவர் தெரிந்தும் தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா, நாம் இருக்கும்போது சரியாக இருக்கிறாங்களா அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காரு, கடந்து போயிட்டு இருக்காரு. நாம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது,
நாம் குரானுக்கு அதீத ஒரு ஈடுபாட்டை கொடுக்கிற பொழுது அதனுடைய ரெஃப்ளெக்ஷன், அதனுடைய அஸ்ரீரி குடும்பத்தில் ஏற்படும், மனைவி இடத்தில் ஏற்படும், பிள்ளைகளிடத்தில் ஏற்படும். அதைத்தான் நம்ம அடுத்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இஷா தொழுட்டு வீட்டுக்கு எப்பவுமே வரக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் தாமதமாகுது, ஒரு நாள் லேட் ஆகுது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, என்ன ஆயிஷாவே எப்போதுமே வருவதை காட்டிலும் இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக வரையே, என்ன செய்தி என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதவர்களே, நான் இந்த மாதிரி பள்ளிவாசல் வந்து திரும்பி வந்துகிட்டு இருக்கிற பொழுது உங்கள் தோழர்களில் ஒருத்தர் குரான் ஓதிக்கிட்டு இருந்தார். உங்கள் தோழர்களில் ஒருத்தர் குரான் ஓதிக்கிட்டு இருந்தார். அவர் ஓதக்கூடிய அந்த இனிமையை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். அவருடைய இனிமை எந்த அளவுக்கு எனக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னா, இவரை மாதிரி ஒருத்தர் குரானை அழகாக ஓதிட முடியாது, இவரை மாதிரி ஒருத்தர் குரான் அழகாக ஓதிட முடியாது என்று ஒரு வியப்பை எனக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர் அவ்வளோ அருமையாக ஓதினார். அப்படி ஓதக்கூடிய சமயத்தில் என்னால் என்ன செஞ்சிட முடியல அப்படின்னா, அதை கடந்து வர முடியல, அதை கடந்து என்னால் வர முடியலை. நான் என்ன செஞ்சேன், இருந்தால் அவர் ஓதுறது என்ன செஞ்சேன், நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னா, அப்படியா? உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சரி வா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஓதிக்கிட்டு இருக்கிறா என்பதை பார்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெளியே வராங்க. சரிங்களா, வெளியே வராங்க. ஆயிஷா சொல்கிறாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வந்தேன். வந்து பார்த்தேன். அப்போ வந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் ஓதிக்கிட்டு இருந்தவர் யார் அப்படின்னா சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடிமையான சாலிம் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா அந்த குரானை ஓதிக்கிட்டு இருந்தார். அப்புறம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து கேட்குறாங்க, அவங்க ஓதக்கூடிய அந்த இனிமையை அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஓதிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஒரு துவாவே செய்கிறாங்க. என்ன துவா செய்கிறாங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபி உம்மத்தி மிஸ்ல ஹாதா, இது போன்ற ஒரு நபரை என்னுடைய உம்மத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தியதற்கு அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அவங்க சொன்ன வார்த்தை என்ன, இது போன்ற ஒரு நபரை என்னுடைய உம்மத்திலே ஏற்படுத்தியதற்கு. நம்முடைய உம்மத்திலே யாரை வைத்து ரசூலுல்லாஹி பெருமைப்பட்டிருக்காங்க பாருங்கள், யார் பெருமையை சேர்த்திருக்காங்கன்றதை பார்க்கணும். இன்னும் எதை வைத்து நம்முடைய சமுதாயம் பெருமை தேட முயலுகிறது, யாரை வைத்து நம்முடைய சமுதாயம் பெருமை தேட முயலுகிறது யோசித்து பார்க்கணும். யாராவது ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்துட்டாரா, நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்துட்டாரு பாருங்க என்று என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவரை வைத்து பெருமை கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. யாராவது ஒருத்தர் உயர்படி படிச்சுட்டாங்க, நம்மளுடைய சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் ஐஏஎஸ் படிச்சுட்டாருங்க, ஐபிஎஸ் முடிச்சிட்டாருங்க அப்படின்னும் பொழுது அவரை பெருமையாக பார்ப்பதும் பெருமையாக அவரை கொண்டாடுவதும். ஸ்போர்ட்ஸில் யாராவது ஒருத்தர் நல்ல நேஷனல் லெவல்லையோ இன்டர்நேஷனல் லெவல்லையோ சாம்பியன்ஷிப் அடிச்சுட்டு வந்துட்டார், சரிங்களா, அப்படி வருகிற பொழுது அவரை கொண்டாடக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. அவங்களுடைய கண்ணுக்கு முன்பாகவே அன்னுதினமும் குரானை ஓதுகிற, மரணம் செய்கிற, 10 வயசில் 12 வயசில் குரானை ஓதி முடிக்கிற, குரானை அழகாக கிராத்தாக ஓதக்கூடிய இந்த பிள்ளைகள் எல்லாம் பெருசாக ஒரு பொருட்டாகவே தெரியறதில்லை. இவர்களை இந்த சமுதாயம் பெருமையாகவும் பார்ப்பது கிடையாது, இவர்களை பெருமையாக முற்படுத்துவதும் கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் யாரை பெருமையாக பார்த்துருக்காங்க, யாரை பெருமையாக முற்படுத்தியிருக்கிறாங்க? சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய அடிமையான சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அளவுக்கு அழகாக ஓத ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மெய்சிலுத்து போக ஓதுனவர் யாரெல்லாம் தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஓதுனது யாரெல்லாம் தெரியாது. அவங்களுடைய குரல் இவங்களை கட்டி போட்டுருச்சு, அவங்களுடைய அந்த குரலுடைய இனிமை, அந்த கராத் இவங்களை கட்டி போட்டுருச்சு. அப்போ இவங்க வந்து சொல்ல ரசூலுல்லாஹி யாருன்னு போய் பார்க்க அது அபூ ஹுதைஃபா ரலியல்லாஹுடைய அடிமை சாலிம் அவங்களாக இருக்க, ரசூலுல்லாஹி அவங்களும் அந்த கிராத்தை கேட்குற பொழுது ரசூலுல்லாஹி அவர்களும் கவரப்பட்டு என்ன ஒரு துவா செய்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல ஃபி உம்மத்தி மிஸ்ல ஹாதா, இது போன்ற ஒரு நபரை என்னுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க, துவா செய்து காண்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரான் மீது உண்டான அந்த பற்றுதல் என்பது சர்வசாதாரணமான சுருக்கி பார்த்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வலுவான உறுதியான ஒரு பற்றுதல், ஒரு தொடர்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, ஏற்படுத்தி இருந்திருக்கிறாங்க. குரானுடைய இனிமை தான் அவர்களை தொழுகையிலேயே மறக்க வச்சிருந்துருக்குது. குரானுடைய இனிமை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக நீங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற பொழுது என்ன செய்யாதீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டிலாம் தொலை வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து தொழக்கூடியவங்களில் பலவிதமான மக்கள் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, உடம்பு முடியாதவங்க இருப்பாங்க, ஏதாவது ஒரு அர்ஜென்ட் வேலைக்கு போகிறவர் இருப்பார். அத்தனை பேரையும் பின்னாடி நிற்க வச்சுக்கிட்டு உங்கள் பாட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க, நீட்டிகிட்டு இருக்காதீங்க. அப்போ பின்னாடி நிற்கிறவங்களுக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு சலிப்பு தட்டிடும். மகத்தான ஒரு இபாதத்தில் அவங்க இருந்த போதிலுமே கூட அவங்களுடைய சூழ்நிலை என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் மக்களுக்கு தொழுகை நடத்துகிற பொழுது சுருக்கமாக தொழுகை நடத்துங்க. அப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா ஸல்ல அஹதுக்கும் நஃப்ஸிஹி ஃபல்யுதவ்வில் மா ஷா, உங்களில் ஒருவர் தனித்து தொழுதால், தனிப்பட்டு அவர் தொழுதால் அவர் விரும்பியவாறு என்ன செஞ்சுக்கிட்டோம், அந்த தொழுகையை நீட்டிக்கொள்ளட்டும். விரும்பியவாறு அந்த தொழுகை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நீட்டி தொழுது கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
அவங்க அப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, தனிமையில் ஒருத்தர் தொழுகின்ற பொழுது அந்த தொழுகைக்கெல்லாம் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கட்டுப்பாடை போடலை. அதற்கெல்லாம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யலை அப்படின்னா, அதாவது வரம்புகளை ஏற்படுத்தலை. நீங்கள் விரும்பியவாறு தொழுங்க, எவ்வளோ நேரம் தொழணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, எவ்வளோ தொழணும் ஆசைப்படுறீங்களோ தொழுது கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. இதை சொன்னதோடு மாத்திரமில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சிருந்துருக்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை தொழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தொழுவாங்க அப்படின்றது என்ன செய்யும் நமக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு பல கட்டங்கள் செஞ்சிருக்காங்க, நம்ம அறிவித்து கொடுத்துருக்காங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்தில் நின்று தொழுகிறாங்க அப்படின்னா அந்த தொழுகையின் மூலமாக அவங்களுக்கு காலில் வெடிப்புலாம் ஏற்பட்டுரும். ஒரு மணி நேரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற காலில் வெடிப்பு ஏற்பட்டுரும். என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அந்தளவு காலில் வெடிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு, கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெடிய நேரம் என்ன பண்ணிருக்காங்க, நின்று தொழக்கூடியதாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீண்டு நெடிய நேரம் நின்று தொழுதுருக்காங்க அப்படின்றது ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறதாக இருந்தால், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவு நேரம் தொழ வேண்டும் என்று ஆசை. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரம் தான் என்ன செய்கிறாங்க, இரவு தொழுகையில் ஈடுபடுறாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி அலைஹி அவங்களோட போய் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி அவங்களோட போய் என்ன செய்கிறாங்க, நின்று கொள்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வந்து சூரா ஃபாத்தியா ஓதி முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சூரா பக்கராவை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பக்கராவுடைய ஒரு வசனமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 100 வசனத்தை நெருங்கிட்டாங்க. 100 வசனத்துக்கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 100 வசனங்கள் ஓதிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ருக்கு போயிடுவாங்க, 100 வசனங்கள் ஓதிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ருக்கு போயிடுவாங்க என்று நான் நினைத்தேன். பார்த்தா 100ஐயும் கடந்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. 100ஐயும் கடந்து 101, 102, 110, 120, 130, 140 இப்படி போயிட்டே இருக்குது பக்கராவுடைய வசனங்களில். 200 நெருங்கிட்டாங்க. சரி, 200 நெருங்கிய சமயத்தில் 200 வசனங்களையாவது ஓதிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ருக்கு போயிடுவாங்க என்றான். பார்த்தா 200ஐயும் ஓதி முடிச்சுட்டு சூரா பக்கராவை ஃபுல்லாக நடந்துட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நிசாவை ஆரம்பிச்சிட்டாங்க. நிசாவை ஓதி முடிச்சு அவருக்கு போயிடுவாங்க. பார்த்தா திரும்ப யூட்டன் போட்டு திரும்ப ஆல் இம்ரான் ஆரம்பிக்கிறாங்க. ஆல் இம்ரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ரக்காத்தை இத்தனை சூறாக்களை ஓதுனாங்க. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு போனாங்க. ருக்கு போயிட்டு சுப்ஹான ரப்பில் அஸீம் என்ற திக்ர் என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. எவ்வளோ தூரம் நின்றுட்டு இருந்தாங்களோ அதற்கு ஈடாக ருக்குவில் இருந்தாங்க. அவங்க எந்திரிச்ச நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவுக்கு ஈடாக கியாமில் நின்னாங்க. சஜிதாக்கு போன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று தொழுதற்கு, அதாவது ஓதுனதுக்கு ஈடாக சஜிதாவில் இருந்தாங்க என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதாவது தொழுகிலிருந்து விலகி விடலாமா என்றெல்லாம் எனக்கு தோன்றியது என்று பண்ணுறாங்க அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ இந்த அளவிற்கு, இந்த சர்வசாதாரணமான எவ்வளவு வசனங்களை ஓதி இப்படியெல்லாம் தொழுஇருந்தால் தான் அந்த காலில் வெடிப்பு ஏற்பட்டுருக்கும். நின்றுட்டே இருந்தால் கால் என்ன ஆகுறது, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறவங்கள பாருங்கள், அவங்க காலெல்லாம் என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி வெடிப்பு விட்டுருந்துருக்கும். அவனுடைய பாதம் எல்லாம் அப்படி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ரொம்ப விரிஞ்சு போய் இருந்திருக்கும். ஏன்னா நின்று வேலை பார்க்குறது, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று இந்த அளவுக்கு மெய்மறந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓதியதின் விளைவால் எவ்வளவு தொழுதாங்க, எவ்வளோ நேரம் தொழுதாங்க என்பதெல்லாம் அவங்களுடைய மூளைக்கே எட்டாது. அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தொழுதுருக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு ஏன் இந்த அளவுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர் தானே அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கணும், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் என்று ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா ஆயிஷா அவளை பொறுத்த மட்டிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், அவங்களுடைய மனைவியார், எல்லாற்றைய காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மரியாதை கலந்த அந்த அன்பு கலந்த அந்த பாசம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால். உதாரணமாக கணவர் குடும்பத்துக்காகவே உழைக்கிறாரு அப்படின்னாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சி கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. நான் ஓட்டி பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அதனால் எனக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்குது என்று ஒரு கணவர் சொல்லுகிறார் அப்படின்னா அதையெல்லாம் ஒரு மனை பெருசாக ஆம வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரணும் அவசியம் இல்லை, அப்படிலாம் நீங்கள் உழைச்சி கொண்டு வந்து தரணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் உடம்பை பாருங்கள் என்று கணவன் மீது ஒரு மனைவிக்கு ஏற்படக்கூடிய இயல்பான அன்பு என்பது ஒன்று உண்டு. அந்த இயல்பான அன்பு என்ன செய்யும் அப்படின்னா லாபத்தை கூட மறுத்துவிடும். லாபம் கூட வேண்டாம், பணங்காசு கூட நீங்கள் சேர்க்க வேண்டாம், நீங்கள் உடம்பை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அக்கறையான மனப்பான்மை என்பது இருக்கிறது அல்லவா, அது மனைவிமார்களுக்கு மாத்திரமே உண்டான யதார்த்தமானது. அப்போ அந்த ஒரு துணியில் நீங்கள் தொழுவுறீங்களே என்கிற அந்த பார்வையில் உங்கள் பாதங்கள் வெடிக்கிறதல்லவா, உங்களுடைய பாதங்கள் நீர் கோக்குறதல்லவா, இந்த அளவு உங்களையும் நீங்கள் கஷ்டப்படுத்துக்கிறீங்க என்று ஆயிஷால கேட்குற பொழுது ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய வார்த்தை அலா நகூன அப்தன் ஷக்கூரா, என் அல்லாஹ் எனக்கு செஞ்சதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை,
அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? நான் என் இறைவனுக்கு நன்றியுடைய அடியானாக இருக்க வேண்டாமா? எனக்கு அல்லாஹ் எவ்வளோ கொடுத்துருக்கான், எவ்வளோ கண்ணியப்படுத்தி இருக்கிறான், எவ்வளோ அல்லாஹ் எனக்கு வாரி வழங்கியிருக்கிறான், இன்னும் எவ்வளோ வழங்க இருப்பதாக வாக்களிச்சிருக்கிறான். யாருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்காத உயர்வுகள் சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொட்டி கொடுத்துருக்கிறான். அதுக்கெல்லாம் முன்னாடி இது ஒன்றுமே கிடையாது. அதுக்கெல்லாம் முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெய்மறந்து தொலை வச்சது குர்ஆன் மீது இருந்து அவருடைய பற்றுதல். நம்ம 20 தொழுகை தொழுன்ட்டு வந்து நிற்கிறோம். எவ்வளோ நேரம் அதிகமாக தொழுதுருவோம்? அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சூரா ஆலா தெரிகிறது, சூரா காஷியா தெரியுதுன்னா ஓதி முடிச்சு ருக்கு போயிடுவார், அவ்வளோதான். அவருடைய குர்ஆனிய தொடர்பு தான் அவருடைய தொழுகையை நிர்ணயிக்கும். குர்ஆனிய தொடர்பு தான் அவருடைய தொழுகையை நிர்ணயிக்கும். ஒருத்தர் அதிகபட்சமாக அதான் தெரிகிறது, ஒருத்தர் அதிகபட்சம் சூரா நபா தெரிகிறது, ஒருத்தர் அதிகபட்சமாக சூரா நாசியா தெரிகிறது, ஒருத்தர் தக்வீர் தெரிகிறது என்றால் அதுதான் அவருடைய தொழுகை நிர்ணயிக்கும். முடிஞ்சு போச்சு. பெரிய பெரிய அத்தியாயங்களை ஒருத்தர் தெரிகிறது என்றால் அவர் அந்த தொழுகையில் ஓதுவார், அந்த அத்தியாயங்களை ஓதி முடிக்கணும்னு ஆசைப்படுவார். அப்படி அவர் ஈடுபாடாட தொழுகின்ற பொழுது நேரம் போகிறதெல்லாம் தெரியாது. நேரம் போகிறதெல்லாம் தெரியாது. காஷியம் ஆலாம் ஓதி ஒரு 2 ரக்காத்தை தொழுதோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஆனால் பெரும் அத்தியாயங்களை அவர் ஓதி தொழுகிற பொழுது நேரங்கள் போகும். ஆனால் அது நேரம் அவருக்கு பெருசாக தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு மெய்மறந்த தொழுகையில் ஒரு ஈடுபாட்டை தருவது என்பது குர்ஆனோடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பற்றுதலும் அந்த தொடர்பும் தான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் மீது நேசித்திருக்கிறாங்க, குர்ஆனை தாங்களும் ஓதியிருக்கிறாங்க, ஓதுறவங்களையும் ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க, மெய்மறந்து தொழுகையில் ஓதக்குள்ளாக இருந்திருக்கிறாங்க. இதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டும் குர்ஆனுடைய வசனங்களை வந்து சர்வசாதாரணமாக என்ன செய்ய மாட்டாங்க, கடந்து போயிட மாட்டாங்க. அதையும் நம்ம கவனிக்கணும். ஒரு அத்தியாயத்தை எடுத்து ஓதுறாங்க, சில வசனங்களை எடுத்து ஓதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் டார்கெட் என்பதெல்லாம் அந்த அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணுவதாக இருக்காது. இப்போ நாம் குர்ஆன் எடுத்து ஓதுனா அத்தியாயத்தை கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா சூரா கஹ்ஃபை முடிச்சிடணும் அப்படின்னு நம்மளுடைய டார்கெட் என்ன, அத்தியாயத்தை முடிக்கணும். நம்மளுடைய டார்கெட் என்ன, இன்றைக்கி வழக்கமாக 2 பக்கம் ஓதுவாங்க, 2 பக்கத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் முடிக்கணுன்ற சிந்தனை சஹாபால்கிட்ட கிடையாது. குர்ஆனை ஓதி முடிக்கிறது என்ன இருக்குது? ஓதுறதுக்கு அல்லாஹ் நம்மளை ஆர்வப்படுத்துறது தான் நன்மை கொடுக்குறான். ஓதணும் அப்படின்னு ஆர்வப்படுத்துறது தான் அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுக்குறானே தவிர நன்மைக்காக ஓதுவதல்ல. ஓதுவதனால் நமக்கு நன்மை இருக்குது. ஏன்னா ஓதுவதனால் நமக்கு பல பலன்கள் இருக்கிறது, பல பலன்கள் இருக்கிறதுனால சஹாபாக்கள் குர்ஆனை வந்து சூரா ஃபாத்திஹா நாஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஹத்முல் குர்ஆனை முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு முடிவு வைக்க மாட்டாங்க. திரும்ப அப்படியே போங்க, ஃபாத்திஹா ஓதிட்டு பக்ராலேருந்து சில பக்கங்கள் ஓதிட்டு அப்புறம் தான் வைப்பாங்க. ஏன்னா குர்ஆனை முடிக்கிறன்ற கான்செப்டே வரக்கூடாது சிந்தனைக்கு. குர்ஆனை ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓதி முடிச்சிட்டோம் சிந்தனை வந்துடும். அதுக்கடுத்து ஒரு பலவீனம் ஏற்பட்டுரும். நம்ம தான் ஒரு முறை ஓதி முடிச்சிட்டோமே, 2 முறை ஓதி முடிச்சிட்டோமே அப்படின்ட்டு ஓதி முடிச்ச அந்த கான்செப்ட்டுக்கே போகக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய வளமையே நாஸோட முடிக்க மாட்டாங்க. திரும்ப அப்படியே ஃபாத்திஹா வந்து பக்ரால என்ன பண்ணுவாங்க, சில வசனங்களை சில பக்கங்களை அவங்க ஓதுவாங்க. சரிங்களா? ஆக இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த மட்டிலே குர்ஆனுடைய வசனங்களை அவங்க ஓதுறாங்க அப்படின்னா வேகமாக போயிட மாட்டாங்க. அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காண்பிப்பாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்க சொல்லும்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து எப்படி ஓதுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டவா? அதாவது அந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் பண்ணுற மாதிரியே பண்ணுறது, அவரை மாதிரியே பண்ணி காண்பிக்கிறது, அவரை மாதிரி பேசி காண்பிக்கிறது, அவரை மாதிரி நடந்து காண்பிக்கிறது. அது மாதிரி முஆவியாரில் சொல்லி காண்பிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்காவின் போது சூரா ஃபத்ஹாய் எப்படி ஓதினார்கள் என்பதை நான் உங்களுக்கு ஓதி காட்டவா என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை மாதிரியே அந்த இது சொல்லுவாங்கல்ல, அவர்களை மாதிரியே பண்ணி காண்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சூரா ஃபத்ஹுடைய அந்த 6 வசனங்கள் இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா என்கிற வசனத்தையே நபிகள் நாயகம் திரும்ப திரும்ப ஓதுனாங்க. இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா, இன்னா ஃபதஹனா லக ஃபதஹம் முபீனா. அந்த அளவுக்கு அந்த வசனத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2 கலந்தாங்க, உணர்ந்து என்ன செஞ்சாங்க, ஓதுனாங்க. அதனால தான் ஒவ்வொரு வசனங்களையும் ஓதுகிற பொழுது பெரும் தாக்கம் நபிகள் நாயகம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பெரும் அளவுக்கு நடுங்கெல்லாம் வசனங்கள் செஞ்சிருக்குது, பெரும் நடுக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தில் ஒரு 36ஆம் வசனத்தை ஓதுறாங்க. சூரா இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தினுடைய 36ஆம் வசனம். அந்த வசனம் என்ன அப்படின்னா, ரப்பி இன்னஹுன்ன அதுலல்ன கஸீரம் மினன் நாஸ் வமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். அந்த வசனத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. என்ன துஆ செய்கிறாங்க அப்படின்னா, யா அல்லாஹ், என் சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்களை இந்த சிலைகள் வழிகெடுத்து விட்டது. என்னுடைய சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்களை இந்த சிலைகள் வழிகெடுத்து விட்டது. அப்போ எந்த அளவுக்கு தன் சமுதாயத்தை ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையோடு பார்த்துருக்கிறார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என் சமுதாய மக்கள்லாம் வழிகெடுத்து போயிட்டாங்க, என் பேச்சை கேட்காம போயிட்டாங்க, என்னை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டாங்க என்றெல்லாம் தன்னுடைய சமுதாயத்தை அவர் பழிக்கவே இல்லை.
தன் சமுதாயத்தை அவர் திட்டி தீர்க்கவில்லை. அல்லாஹ் கிட்ட தன் சமுதாயத்தை போட்டு கொடுக்கல. அல்லாஹ் பாரு, உன்னுடைய எனக்கு எந்த சமுதாயத்தில் நீ என்னை நபியாக தூதுராக அனுப்பியிருக்கிறாயோ அந்த சமுதாயத்தோட லட்சணத்தை நீ பாரு, அவங்க என் பேச்சை கேட்கறதில்ல, என்ன அவங்க பின்பற்றுவதே இல்லை என்று தன் சமுதாயத்தை அவங்க குறை சொல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சிலைகளை சொல்கிறாங்க, சிலைகள் மீது குறை சொல்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த சிலைகள் என்ற சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்களை வழிகெடுத்து விட்டது. இந்த சமுதாயத்தவர்களில் எவர்கள் என்னை பின்பற்றுவார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், எவர் எனக்கு மாறு செய்வார்களோ அவர்களை பொறுத்த மட்டிலே இறைவா நீ மன்னிப்பவனாகவும் நீ இரக்கமுடையவனாக இருக்கிறாய். யூ டேக் டெசிஷன், நீ முடிவெடுத்துக்க இறைவா. அவங்கள தண்டிச்சிரு, அவங்கள அழிச்சிரு, அவங்கள சபிச்சிரு என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லலை. நீ முடிவெடுத்துக்கொள். அவங்களை நேர்வழி காட்டுவதும் அவர்களை மன்னிப்பதும் உன்னுடைய கையில் இருக்கிறது. அவளை தண்டிப்பதாக இருந்தால் அது உன்னுடைய கையில் இருக்கிறது. நீயே இறைவா முடிவெடுத்துக்கொள், நீ மன்னிப்பவனாகவும் நீ இரக்கமுடையவனாகவும் இருக்கிறாய் என்று தன் சமுதாயத்தை குறித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை நபிகள் நாயகம் போதுகிறாங்க. அவங்களால் அதை கடக்க முடியல. அவங்களால் அதை கடக்க அப்படியே தன்னை ஒப்பிட்டு பார்க்குறாங்க, தன்னை தன்னுடைய சமுதாய மக்கள் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாலும் பல பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நஞ்சமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டப்படுத்துனாங்க, சோதிச்சாங்க. எவ்வளோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சொல்லுல்லா துன்பைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் எல்லாம் கனத்து போயிருக்கிறது, அவங்களுடைய மனசு வேதனைப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை ஓதுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இடத்த வச்சு பார்க்குறாங்க. அவரும் அவருடைய சமுதாய மக்கள் பல விதமாக கஷ்டப்படுத்த தான் செஞ்சாங்க. ஆனால் அவர் இந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் மீது பறந்து விரிந்த மனதோடு இருந்திருக்கிறாரே என்ன விஷயம் என்ன செய்கிறாங்க, அந்த வசனத்தை அவங்களுடைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. சில விஷயங்கள், சில வசனங்கள் சிலரை தூங்கவே விடாது, அது அப்படியே அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் என்பதை போல் இந்த வசனம் தலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வசனத்தை ஓதுறாங்க. சூரா மாயிதாவில் 118ஆம் வசனம். அந்த வசனம் என்னென்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பிரார்த்தனை. அது என்ன அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட துஆ செய்கிறாங்க. இன் துஅத்திபும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். இறைவா, என்னுடைய சமுதாய மக்களை பொறுத்த மட்டிலே நீ விரும்பினால் அவர்களை தண்டி, அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான். மேலும் நீ விரும்பினால் அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. நீ அனைத்தையும் மிகைத்தவனாகவும் அனைத்தையும் அறியக்கூடிய ஞானமிக்கவனாகவும் நீ இருக்கிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவாவை அடுத்து வாசிக்கிறாங்க. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொஞ்சமாக கஷ்டப்படுத்தினாங்க, கழுகு மரத்திலேயே ஏற்றிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுமைகளுக்கு ஆளான சமயத்திலும் என்னதான் சொல்கிறான் அப்படின்னா, இறைவா இவர்கள் உன்னுடைய அடியார்கள். இவர்கள் யார்? உன்னுடைய அடியார்கள். நான் என்ன சொல்ல இருக்கிறது, இவர்கள் உன்னுடைய அடியார்கள். அவர் விஷயத்தில் என்ன செய்யணும் அப்படின்றத நீயே முடிவு செய்து கொள். நீ விரும்புவதாக இருந்தால் அவர்களை தண்டி, நீ விரும்புவதாக இருந்தால் அவர்களை மன்னி, ஆனால் நீ ஞானமிக்கவனாகவும் அனைத்து மிகைத்தவனாகவும் இருக்கிறாய் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனிலே ஓதுகிற பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய கண்கள் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா குளமாகிறது. இப்போ இவங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய உம்மத்தை நினச்சி இவ்வளோ கவலைப்பட்டிருக்கிறாங்க அப்படின் பொழுது என்னுடைய உம்மத்துக்கு நான் தானே ஜவாப்தாரி, என்னுடைய உம்மத்துக்கு நான் தானே ரசூலு, என்னுடைய உம்மத்துக்காக கவலைப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் முதன்மையானவன் நான் தானே. அப்போ நான் என் சமுதாயத்தை பற்றி இப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? இவங்கெல்லாம் என் பேச்சை கேட்கல, என்ன இவங்க ஃபாலோ பண்ணலை, நான் எவ்வளோ தான் இவங்க சொல்கிறது என்று அவங்க மேலே குறை சொல்கிறதுக்கு அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சுருக்கிறான். என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உணரணுமே. இப்போ இவ்வளோ இந்த மக்களை வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான். ஆனால் இவ்வளோ பேர் நேரான வழியில் வராமல் இன்னும் வழிகாட்டிலே இருக்கிறாங்க. அப்போ இவங்க நினச்சி நான் கவலைப்படணுமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த எண்ணம் எல்லாம் அவங்களுடைய மனசில் ஒன்றின் பின் ஒன்றாக உதித்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்குது. அவங்க உடனே அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் என்று கண்ணீர் மல்க, கண்களிலிருந்து கண்ணீர் சொருக அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அழ ஆரம்பித்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. நான்ஸ்டாப்பாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருக்கிறாங்க, இடைவிடாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ கட்டங்கள் ரசூலுல்லாஹி அழுதுருக்கிறாங்க. எவ்வளவோ சம்பவங்கள் அதற்கு எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. ஆனால் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்கள் எல்லாம் ஓதி அவங்களுக்கு பெரும் பெரும் கேள்விகள் உள்ளத்தில் வந்ததுக்கு பிறகு தன் சமுதாயத்தை நினச்சி அவங்க கவலைப்பட்டதன் விளைவால் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. நிறைய பேர் நேர்வழியெல்லாம் வராமல் தான் இருக்காங்க, இன்னும் வழிகட்டில் தான் இருக்காங்க, இன்னும் ஷிர்கில் தான் இருக்கிறாங்க. இவங்களை குறை சொல்கிறதுக்கு அல்லாஹ் என்ன அனுப்பலை, இவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தான் அல்லாஹ் என்ன அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போது அது சார்ந்து நம்ம பொறுப்பை சரிவர செஞ்சுருக்கிறோமா என்று ஏராளமான கேள்விகள் அவங்களுடைய உள்ளத்தில் உதிக்க அவங்கள அறியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க, இடைவிடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் நீங்கள் போங்க, நீங்கள் முஹம்மதுகிட்ட போங்க, இடைவிடாமல் அழுதுகிட்டே இருக்கிறாரு, என்னன்ட்டு போய் நீங்கள் அவர் விசாரிங்க. வஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன் அழுகுறாங்கன்ற காரணம் தெரியும்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏன் அழுகுறாங்க அப்படின்றதுக்கு உண்டான விஷயம் தெரியும் என்றபோது இந்த உம்மத் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து கேட்குறாங்க, முகமது அவர்களே, நீங்கள் ஏன் அழுவுறீங்க, நீங்கள் ஏன் அழுவுறீங்க, நீங்கள் ஏன் அழுவுறீங்க என்பதை கேட்டு வர செய்வதற்காக அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்தாலே இதான் இறைச்செய்தியோடு தான் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த துனியாவுக்கு வராங்க அப்படின்னாலே ஏதாவது வஹியோடு வருவாங்க, இறைச்செய்தியோடு வருவாங்க. இப்போ அந்த மாதிரியான எந்த குர்ஆன் வசனமும் எந்த இறைச்செய்தியும் வரலப்படல. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவுக்கு வந்ததுக்கு உண்டான காரணமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகுறாங்க, ரசூல் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அழுகுறாங்க அதை தெரிவது தான், அதை இந்த சமுதாய மக்களுக்கு அறிய செய்வது தான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய விஷயமே. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, முகமது அவர்கள் நீங்கள் ஏன் அழுவுறீங்க, நீங்கள் ஏன் அழுவுறீங்க என்பதை கேட்டு வரும்படி அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். ஜிப்ரீல் வந்திருக்கிறார், வந்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்போடு இருப்பாங்கல்ல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, என்ன வசனங்களை கொண்டு வந்திருக்காங்களோ அல்லது என்ன செய்தி கொண்டு வந்திருக்காங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அது தான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காக நான் இப்போ வரல, அதுக்கு அந்த மாதிரி எந்த காரணத்துக்கு இப்போ நான் வரல, இப்போ நான் வந்ததுக்கு உண்டான பர்பஸ், நான் வந்ததுக்கு நான் நோக்கம், என்னை அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கான காரணம் நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் அழுவுறீங்க, நீங்கள் தொடர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, அது எதற்காக என்று வினவும்படி அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட சமயத்தில் அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அழுகைக்கு உண்டான காரணம் என்ன என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. என்னோட சமுதாயத்தை நினச்சி நான் கவலைப்பட்டு இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காரணத்தை சொன்ன பொழுது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தகவலோடு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் இடத்துல போகிறாங்க. அல்லாஹ்வுக்கு ஆல்ரெடி தெரியும், வஹுவ அலம், அவன் இது அறிந்தவனாகவே இருக்கிறான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல போயிட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க, அல்லாஹ் உம்முடைய தூதுவர் முஹம்மத் அழுகைக்குண்டான காரணம் அவர் சமுதாயத்தை நினச்சி தான் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு என்று சொன்ன சமயத்தில் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீல் நீங்கள் மீண்டும் போங்க, அழுகைக்குண்டான காரணத்தை கேட்டு வந்துட்டீங்க, அவர் அழுகையை நாம் இப்போ இது ஆறுதல் படுத்தணுமா இல்லையா, அவர்கள் அழுகையை தெரிஞ்சதுக்கு உண்டான அறிய செய்வதுதான் நோக்கம். அழுதுகிட்டு இருக்கிற கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிற அவரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆறுதல் படுத்தணும், அதுதான் நோக்கம். ஆறுதல் படுத்தணும், அந்த கவலையிலேருந்து அவரை மீட்டு எடுக்கணும், அந்த அழுகையிலேருந்து அவரை மீட்டு எடுக்கணும். நீங்கள் திரும்பவும் போங்க, போயிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்னதாக சொல்லுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியே முஹம்மதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இன்னா சனர்திக் ஃபி உம்மத்திக வல நசூக், நாளை மறுமை நாளிலே உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் உம்மை நாம் திருப்திப்படச் செய்வோம். சார் நுர்திக், உம்மை நாம் திருப்திப்படச் செய்வோம். உங்களுடைய சமுதாயத்து விஷயத்தில் நீங்கள் ஹாப்பியாக தான் நாளை மறுமை நாளில் இருப்பீங்க. சமுதாயத்து விஷயத்தில் உங்களுடைய பொறுப்பை நாம் சரிவர செய்யவில்லையோ என்கிற ஒரு பதட்டமோ ஒரு கவலையோ, அல்லது உங்கள் சமுதாயத்தவர்கள் பல பேருக்கு நம்ம நேரொலி காட்டவில்லையோ, பல பேர் சொர்க்கத்து போகாமல் ஆயிட்டாங்க என்பதை போன்ற ஒரு கலக்கமோ இது போன்ற எதுவுமே ஏற்படாது. ஒரு ஒரு நிரப்பமான திருப்தி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு ஏற்படும். ஒரு நிரப்பமான ஒரு திருப்தி நாளை மறுமை நாளில் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்கு ஒரு மோசமான முடிவு என்பதோ ஒரு மோசமான நிகழ்வு என்பதோ நாளை மறுமை நாளில் உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் இருக்காது என்பதை போய் நீங்கள் சொல்லிட்டு வாங்கன்ட்டு என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணுறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இப்படியாக அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் இருந்து எந்த ஒரு வசனத்தை ஓதினாலும் வேகமாக கடந்து போயிட மாட்டாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளது ஒரு பெரும் தாக்கங்கள் என்ன இருக்குது ஏற்படுத்தி இருக்கிறது. ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. அதில் ஒரு சம்பவம் தான் இப்போ நாம் பார்த்தது. இது போன்ற நிறைய சம்பவங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அப்துல்லா பின் மஸ்ஊத் அவரை அழைத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓதுங்களேன் அப்படின்றாங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் ஓதுங்களேன் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்போ எதுக்கு அப்துல்லா பின் மஸ்ஊத் அவங்கள ஓத சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஓதி நான் கேட்கணும், நீங்கள் ஓதுங்க நான் கேட்குறேன், நீ எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படின்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களுக்கு பதட்டமாகுது. உன்னை கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூது அவர்களே, உங்கள் மீது குர்ஆன் அருளப்பட்டிருக்க, உங்கள் மீது குர்ஆன் இறங்க நான் ஓதுவதா, உங்கள் மீது குர்ஆன் அருளப்பட்டிருக்க, உங்கள் மீது குர்ஆன் இறங்க நான் ஓதுவதா என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் சாதாரணப்பட்ட நபர் கிடையாது. மக்காவிலே முதல் இந்த குர்ஆனை பகிரங்கமாக ஓதியவர். ஒவ்வொரு சஹாபிக்கும் இந்த குர்ஆனுக்கு உண்டான தொடர்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஏராளமான தகவல் நிரம்பி இருக்கிறது. அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் குர்ஆனை 4 நபர்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் உத்தரவாதம் வழங்கப்பட்ட நபர்கள் ஒருவர் அப்துல்லா பின் மஸ்ஊத். அதோடு அப்துல்லா பின் மஸ்ஊத் அவரை அழைத்து வைத்து, அப்துல்லா பின் மஸ்ஊத் கொஞ்சம் நீங்கள் ஓதுங்க நான் கேட்குறேன் அப்படின்ற மட்டும் சொல்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்குதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். பயானில் உட்கார்றோம், மற்ற நிகழ்வில் உட்கார்றோம், சில இடங்கள் நடக்கிறது, நல்ல ஒரு காரியம் அமரச்சு ஓத வைப்பாங்க. மாஷா அல்லாஹ் சில நேரங்கள் அந்த அத்தியாயங்கள் என்ன செய்வாங்க, அப்படி கேட்பாங்க, குர்ஆனை அவங்க கேட்பாங்க. அது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அழைத்து வச்சு என்ன செய்கிறாங்க, ஓத முடிய சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் கேள்வி கேட்கும் பொழுது, நான் பிறர் ஓத சில சமயங்கள் நான் கேட்பதில் நான் ஆசைப்பட்றேன்,
சில சமயம் நான் கேட்பதற்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாங்க. அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஓதிக்கிட்டே சூரா நிசாவை ஆரம்பித்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. 30 வசனங்களை கிடக்கிறாங்க, 35 வசனங்களை கிடக்கிறாங்க, இப்படியே கடந்துகிட்டே வராங்க. 40 வசனத்தை கிடக்கிறாங்க. 41 வசனம் வருகிற சமயத்தில் ஏன்னா அவங்களா நிப்பாட்டவே இல்லை. அல்ல இந்த ஊரில் போதுமா, இவ்வளோ தூரம் ஓதுனது போதுமா என்றெல்லாம் கேட்கவில்லை. ரசூலுல்லாஹி ஆன என்ன ஓத சொன்னாங்களா ஓதிக்கிட்டே இருப்போம். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எப்போது நிப்பாட்ட சொல்கிறாங்களோ போதும்னு சொன்னாங்களோ அப்போ நிப்பாட்டி போகணும் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சூரா நிசாவினுடைய 41 வசனம் வருகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்புக் அப்படின்றாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களே போதும், அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களே போதும், நீங்கள் நிறுத்துங்க, நீங்கள் நிப்பாட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ நேரம் ரசூலுல்லாஹி அவர்களே அப்துல்லா பின் மஸ்ஊத் பார்க்கவே இல்லை. அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் பார்க்கவே இல்லை. அப்படி ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குரானில் கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே மூழ்கிறான்னு சொல்லுவோம்ல, ஒன்றிணைஞ்சிடான்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு அப்படியே அட்டாச் ஆகிட்டாங்க. ரசூலுல்லாஹி இவங்க குரான் ஓதிட்டே இருக்காங்க, ரசூலுல்லாஹி பக்கத்தில் இருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அவ்வளோ நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்களுக்கு கவனமே போகலை. ஹஸ்புக் ஹஸ்புக் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி சொன்ன பொழுது தான் ரசூலுல்லாஹி அவங்களை திரும்பி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி கண்கள் எல்லாம் குளமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி கண்கள் எல்லாம் குளமாக இருக்கிறது. அப்படியே ரசூலுல்லாஹி அழுதுகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் அவர்கள் ஓதுகிற சமயம் எல்லாம் அழுதுகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அப்போ அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்கிறாங்க அப்படின்னா எந்த வசனத்தை ஓதி முடிச்சேன் தெரியுமா, அப்போ எந்த வசனத்தை நான் நின்னேன் தெரியுமா, அவன் சொல்கிறாங்க கைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீத் வ ஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்கிற வசனம் வருகிற பொழுது அத்தனை நேரம் ரசூலுல்லாஹி அந்த வசனத்தை ஓத ஓத கேட்டு கேட்டு அழுதுகிட்டே இருந்தவங்க இதுக்கு மேலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நெஞ்சு வெடிச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டுருச்சு. அதுதான் போதும் போதுன்ட்டாங்க. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நபியே அந்த மறுமை நாளை நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த மறுமை நாளுடைய நிகழ்வுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு உம்மத்திலிருந்து நாம் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், ஒவ்வொரு உம்மத்திலிருந்து ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம். அதே போன்று உம்முடைய உம்மத்திற்கு எதிராக உம்மை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம். உம்முடைய உம்மத்துக்கு எதிராக உண்மை நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாய் நிரம்ப சொன்னதெல்லாம் உம்மத்தி உம்மத்தி, என் சமூகம் என் சமூகம் தான். ஆனால் நாளை மறுமை நாளில் இந்த சமூகத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த சமுதாயத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நிற்க வேண்டிய தருணம் வரும். அதை எண்ணி பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்க. என் நிலைமை என்னவாகுமோ, என் நிலைமை என்னவாகும், இந்த சமுதாயத்தை குறித்து நான் ஜவாப்தாரி பொறுப்புதாரி நான் தானே, என் நிலைமை என்னவாகுமோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு கண்ணீர் வடிச்சாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஆக இப்படியாக சுருங்க சொல்ல போக வேண்டுமென்றால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கட்டத்தில் பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதவர்களே யா ரசூலல்லாஹ் கது ஷிபித்த அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதவர்களே கது ஷிபித்த, என்ன அல்லாஹ்வின் தூதவர்களே முடியெல்லாம் நிறச்சி போச்சு போல இருக்குது அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதவர்களே என்ன முடியெல்லாம் நிறச்சி போச்சு போல இருக்குது அப்படின்ட்டு, வயசானா முடி நிறைக்க தானே செய்யும், அந்த வார்த்தை அல்ல, அப்படியான கோலம் அல்ல, அப்படியான நிலைமை அல்ல. அதாவது சில பேருக்கு வயசாக முடி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைக்க ஆரம்பிக்கும், ஒரு கட்டத்தில் முடி நிறைச்சிரும், அது ஒரு பெரிய ஒரு கேள்வி துணியாகலாம் அது வராது. அதாவது முடி நிறைக்காத வயதில் நிறைத்து விட்டாலோ, நிறைச்சி பார்க்காதவர் நிறைச்சி போய்விட்டாதோ அப்படி கேள்வி வரும். முடி நிறைக்காதவருக்கு நிறைச்சி போய்விட்டாலோ, முடி நிறைக்கிற வயசு கிடையாது, அவர் நினச்சி போச்சுன்னா கேள்வி வரதான் செய்யும், என்னப்பா சின்ன வயசுலேயே முடி நினச்சி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எப்படி சமாளிச்சுப்பாங்க, இளநரங்கன்னு சமாளிச்சிடுவாங்க. முடி நிறைக்காதவருக்கு ஒரு கட்டத்தில் முடி நிறைய மாதிரி நிறைச்ச மாதிரி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயசாகிடுச்சிங்க அப்படின்வாங்க. ஆனால் அபூபக்கர் அவர்கள் தன்னுடைய தோழர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் அவர்களை காட்டிலும் ரொம்ப நெருக்கமான ஒரு தோழரை பார்க்க முடியுமா? என்னுடைய தோழரை நான் அப்படி பார்த்தது இல்லையே, முடி நினச்சி போனதெல்லாம் நான் பார்த்தது இல்லையே. 40 வயசு வரைக்கும் கருகருன்னு முடிவோடு இருந்தவங்க, 40 வயசு வரைக்கும் எந்த விதமான ஒரு பழுப்போ எந்த விதமான ஒரு வெளுப்போ தலையிலையோ முடியிலையோ தின்படாதவங்க. ஆனால் இந்த நபித்துவத்திற்கு பின்னால் இந்த குரான் அருளப்பட இந்த குரான் இறங்க முடி நிறச்சிக்கிட்டே இருக்குது, முடி நிறச்சிக்கிட்டே இருக்குது. என்ன அல்லாஹ் இந்த கதை ஷிபத்தை முடி நிறச்சி போச்சு, உங்களுக்கு முடி நிறச்ச மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, ஆமாம் அல்லாஹ் அபூபக்கர் அவர்களே ஷய்யபத்னி ஹூது அஹ்வாத்துஹா, ஷய்யபத்னி ஹூது அஹ்வாத்துஹா, ஹூதும் அதனுடைய சகோதரிகளும் என்னுடைய முடியை நிறக்க செய்து விட்டது. ஹூதும் அதனுடைய சகோதரன் சூரா ஹூத், சூரா வாக்கியா, சூரா முர்சலாத், சூரா நபா, இவையெல்லாம் மறுமையை குறித்தும் மறுமையோட நிகழ்வுகளை குறித்தும் மறுமையோட அடையாளங்களை குறித்தும் நரகத்தை குறித்தும் நரகத்தின் தண்டனைகளை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலாவரியாக பேசக்கூடிய அத்தியாயங்கள். இந்த அத்தியாயத்தை எல்லாம் ஓதி எப்படி நான் நடுங்காமல் இருக்க முடியும், இந்த அத்தியாயங்களை எல்லாம் ஓதி நான் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? அந்த அத்தியாயங்கள் எனக்கு ஏற்படுத்திய பயமும் அச்சமும் நடுக்கம் தான் என்னுடைய முடியை வெளுக்க செய்திருச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுடைய தொடர்பு என்பது சாதாரணப்பட்ட தொடர்பு கிடையாது. அந்த அளவுக்கு இந்த குரானோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டரை கலந்து போயிருக்கிறாங்க. இது தன்னுடைய சமுதாய மக்களுக்கு வர வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க. குரானை ஆர்வப்படுத்திருக்காங்க, ஊக்கப்படுத்திருக்காங்க. குரானை ஓதுங்க, குரானோட நேரத்தை செலவிடுங்க, குரான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கப்படுத்திருக்கிறாங்க. அதான் ஆயிஷா எல்லாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்வு எப்படிப்பட்டது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி வீட்டில் இருப்பாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம்
எல்லாம் நான் ஒவ்வொன்றா விவரிச்சிட்டே இருந்தேன்னா விவரிச்சிட்டே இருக்கணும் தான். வீட்டில் எப்படி இருப்பாங்க, பள்ளிவாசல் எப்படி இருப்பாங்க, சமூகத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக தெரியணுமா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய வாழ்வு, செயல்பாடு, நற்குணங்கள், பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சிம்பிளாக தெரியணுமா? ஆமாம் அப்படின்னா நீங்கள் குர்ஆன் ஓதிருக்கீங்களா? குர்ஆனுடைய வசனங்கள் ஓதிருக்கீங்களா? குர்ஆனுடைய அத்தியாயங்கள் படிச்சிருக்கீங்களா? ஆமாம் நான் படிச்சிருக்கிறோம். கான ஹுலுக்கு கல் குர்ஆன். அவ்வளோதான் போங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய கேரக்டர் என்பது குர்ஆனுடைய கேரக்டர் தான். குர்ஆன் உடைய கேரக்டர் எதுவோ அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேரக்டர். நீங்கள் குர்ஆனை புரிந்து கொண்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் குர்ஆனை அறிந்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அறிந்து விட்டீர்கள். அவ்வளோதான். குர்ஆன் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வாழ்வு. குர்ஆன் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வுக்கும் ஒரு இலகுவான ஒரு உதாரணத்தை சொல்லுகிற பொழுது அவருடைய பார்வையின் முன்னால் குர்ஆனை தவிர வேறு உருவாகவும் இல்லை. ஏனால் குர்ஆனாகத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. அங்கே அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு எப்படிப்பட்ட ஒரு பற்றுதலோடு தொடர்போடு இருந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பற்றுதலும் தொடர்பு இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்பது தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும் எதிர்பார்ப்பாகவும் ஆசையாகவும் இருந்திருக்கிறது. அது நம்முடைய வாழ்விலும் உருவாகுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து, எது நாம் சொன்னோமோ எது நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய தௌஃபீக்கினை வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.